சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான், படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியுமா? அவன் வீட்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ், எவ்வளவோ கப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கும் தான் போலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு லைஃபே போச்சே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு அக்யூஸ்ட் கொலைகாரன் ஐஏஎஸ் படிச்சிருக்கான், ஐபிஎஸ் படிச்சிருக்காங்கிறதுக்காக அவனை விடுதலை பண்ணிட்டு அவனை கலெக்டர் ஆக்க முடியுமா? இல்ல தமிழ்நாடு சிஎம் இந்திய பிரதமர் தான் ஆக்க முடியுமா? இவ்வளவு நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கிறதுக்கு அவனோட தண்டனை நிறுத்தி வச்சுட்டு அவனை ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? போலீஸ் ஆகிற கனவுல இருந்தாங்கிறதுக்காக அவனை தமிழ்நாட்டு டிஜிபி ஆக்க முடியுமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கான். இவன் தம்பி சுர்ஜித் இப்படி கொலை பண்ணி இருந்தா இப்படித்தான் அவனை போலீஸ் ஆக்கணும், அத்லெட்டிக் ஆகணும், முதல்வர் ஆக்கணும், ஒலிம்பிக்ஸ் அனுப்பணும் பேசிட்டு இருப்பானா? கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம, வெக்கமே இல்லாம, சூழ்நிலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறான் பாருங்க. சுர்ஜித் வாழ்க்கை பாழாயிடுச்சான். சுர்ஜித் கொலை பண்ணாரு கூட சொல்லவே இல்லை. சுர்ஜித் வாழ்க்கை பாழாயிடுச்சான். அங்க ஒருத்தனுடைய உயிரே அநியாயமே போயிருக்கு. அந்த அப்பா அம்மாவுடைய ஒரே பையன் இப்ப உயிரோட இல்ல, அதனால அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கு. அதை பத்தி இவனுக்கு தெரியல. முதல்ல சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ற இவன மாதிரி ஆட்களை தூக்கி உள்ள வைக்கணும். ஆனா இதே இவன் இன்னொரு இன்ஃபுளுன்ஸ் இறந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கான் பாருங்க. ஒருத்தனோட சாவுல தான் உன்னோட ரிவெஞ்சையும் உன்னோட வன்மத்தையும் கொட்டி தீப்பண்ணா நீ எல்லாம் மனுஷனே இல்லையடா. இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது. ஏங்க இவ்வளவு மெடல்ஸ் வாங்கின பையன், ஸ்போர்ட்ஸ்ல ஃபிட்னஸ் உள்ள பையன், அடுத்தவன் பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாத அளவுக்கு சுய புத்தி இல்லாம இருக்கிற இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா அன்னைக்கு திருப்போணத்துல அஜித்னு ஒருத்தர் போலீஸ் லாக்கப்ல வச்சு கொடுறாங்களே, அதே மாதிரி இவன மாதிரி ஆட்கள் போலீஸ் ஆனா நிறைய பேர் ஜாதி வெறியால பகை தீர்க்கிறதுக்காக, பழி வாங்குறதுக்காக பொய் கேஸ் போட்டு அவங்கள லாக்கப்ல வச்சே கொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க உள்ள கிடக்கட்டுங்க, அப்பயாவது புத்தி வரட்டுமா பார்ப்போம். எனக்கு என்னவே இவனுக்கு புத்தி வர்ற மாதிரி தெரியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இவனுடைய அப்பா அம்மா மேல கேஸ் இருக்கு. அப்படி இருந்த கோர்ட்டுக்குள்ள போலீஸ் வண்டியில இருந்து இறங்கும் போது அழுதுகிட்டே இறங்குறவன், மீடியா முன்னால சீன் போடுறவன், உள்ள போகும்போது எவ்வளவு கெத்தா நடந்து போற பாருங்க. இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா.